விஜய் சேதுபதி, அம்சரகன் இவங்க தெலுங்குல போய் ஒரு போடு போட்டாங்க. இவர் இப்பதான் போயிருக்காரு. ஞானி படத்துல இது பெஸ்ட் ஆக்ஷன் படம் சொல்லலாம். நல்லா இருக்கு. விஜய் வந்து நடிப்பு அரக்கன்றத வந்து இதுல நல்லா நிரூபிச்சு ஹீரோ வந்து நல்லா நடிச்சிருக்கு. ஸ்டோரி சாட்டர்டே நடக்கிறது படம் பார்த்தனா நல்லா தெரியும். சொல்றதுல இது இன்ட்ரெஸ்ட் இருக்கு. தியேட்டர்ல வந்து பார்த்தாதான் நல்லா இருக்கு. பிரியங்கா மோகன் எப்படி அவங்க நடிப்பு கொஞ்சம் யதார்த்தமா தான் இருக்கு. நல்லா இருக்கு. சூர்யா சாட்டர்டே படம் எப்படி? சாட்டர்டே ஆபீஸ் லீவு எங்கேயோ போறானுங்க, ஏதோ ஒன்று அடி வாங்கிட்டு மொத்தமா பிரச்சனை பண்ண போறாங்க. அதுதான் படம் நினைச்சு வந்தா ஜானலே மாற பயங்கரமான கோபுர ஒரு ஹீரோ, சின்ன வயசு ஹீரோ. 7 நாள் பயங்கர கோபம். அம்மா அப்பா வந்து எப்படா என்ன பிரச்சனை பண்ணிட்டு வருவான்னு தெரியலையே, அந்த மாதிரி கோவத்துல இருக்காங்க. என்ன பண்ணு தெரியல. இவன் கோவத்தை அடக்கணும்னா ஒரு ப்ராமிஸ் பண்றான்னு சொல்றாங்க. என்னன்னா 6 நாள் கோவப்படாதரா, உனக்கு 1 நாள் தரேன், அன்னைக்கு நீ கோவப்பட்டுக்க, நான் உன்னை ஒன்னும் சொல்ல மாட்டேப்பா, சத்தியம் பண்ண சத்தியம் பண்ண சத்தியம் பண்ண. என்ன பண்றாரு, 6 நாள் நடந்த போதும் பேப்பர்ல எழுதி வச்சு 7வது நாள் வச்சு தாக்குன்னு தாக்குறாப்ல. சரியான ஆக்ஷன் டிராமா. ஞானி படத்துல இது பெஸ்ட் ஆக்ஷன் படம் சொல்லலாம். தெலுங்குல வந்து இந்த படம் செம்மையா போகும். தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப சின்ன லைன், என்னடா ஸ்கிரீன் பிளே அப்படிதான் சொல்லுவாங்க, ரொம்ப சுமாரா தான் இருக்கும். ஆனா ஆக்ஷன் படத்தை விரும்புறவங்களுக்கு இந்த படம் ஒரு அற்புதமான படம். சென்டிமெண்டல், எமோஷனு, காமெடி வந்தாங்கன்னா அந்த படம் சரி கிடையாது. விஜய் சூர்யா பாத்தீங்கன்னா திருச்சி மேஞ்சிருக்காப்ல. மாநாடுக்கு அப்புறம் செம்ம ஸ்கோப். ராயின்ல கூட இந்த அளவுக்கு அவருக்கு வேலை இல்லை. இந்த படத்துல அதை விட பயங்கரமான வேலை. தெலுங்கு படத்தை தமிழ் படம் தான் அப்படின்னு சொல்ல வைக்கிறது விஜய் சூர்யோட பஞ்சு டைலாக் தான். நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டைலாக் எல்லாம் டியூன் பண்ணிருக்காங்க. ஒருவேளை இவரே வந்து கை வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. லிப் சிங் மட்டும் கரெக்டா பண்ணிருந்தா ஒரு தமிழ் படம் பார்த்து திருப்தி இருக்கும். ஹீரோ யாருன்னு கேட்டேன், விஜய் சூர்யா. நானி படம் பார்த்தா அதுக்கப்புறம் இங்க போகல. அதுக்கப்புறம் கேங் லீடர் ஜெகதீஷ். நானிக்கு அப்புறம் இந்த படம் போகும். நல்லா கேட்டுக்கங்க. தமிழ்நாட்டுல வந்து மகேஷ் பாபுக்கு அப்புறம் நானிக்கு தான் ஃபேன்ஸ் ஜாஸ்தி. ராம் சரணை விட, அல்லு அர்ஜுனை விட. ஏன் எப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு ஹை நானா தெரியலையா? உங்களுக்கு ஹை நானா படம் எப்படி படம், செம்ம ஃபீல் குட் மூவி. ஜெர்சி தெரியலையா? அதெல்லாம் நல்ல போன படங்கள், அருமையான படம். சோ அந்த ரேஞ்சில தான் சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி பின்னாடி அந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. ஆனா இந்த படம் வந்து இவர் நாளைக்கு வந்து பேசப்பட்ட படம். தெலுங்குல கண்டிப்பா வந்து 3-4 டேஸ்ல 100 crore கிளப்ல சேரும். கண்டிப்பா தமிழ்ல அவ்வளவா சேராது. ஏன் அப்படி கேட்டா, இது தமிழ்நாடு கனெக்ட் பண்ற கதை கிடையாது. பிரியங்கா மோகனுக்கு வந்து போலீஸ் கரெக்டா இருந்துச்சு, ரொம்ப அழகா இருக்காங்க. டாக்டர்ல அதுக்கு இது பரவாயில்லன்னு சொல்லணும். டாக்டர்ல வச்ச சீனை விட இதை ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. படத்துல கொஞ்சம் ஆக்டிங் ஸ்கோப் இருந்துச்சு, அழகாவும் இருக்காங்க. அந்த கேரக்டர் தேவையான கேரக்டர் தான். சூர்யாவோட நடிப்பு எந்த மாதிரி இருக்கு? மாநாடோட சூப்பரா இருக்கா இல்ல மாநாடோட கொஞ்சம் கம்மி தான் சொல்லணும். இன்னும் அந்த நாட்டு அப்படி மாநாடோட நாட்டு உங்களுக்கு தெரியும் என்ன. சோ அந்த நாட்டு சுத்தமா வேற, ஆனா அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாப்ல. ஆனா இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நேருக்கு நேரம் மோத விட்டுருக்காங்க. பயங்கரமா இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா ஒருபடி கீழே மாஸ்டருடைய விஜய் சேசாருக்கும் விஜய் சேதுபதிக்குள்ள காம்போ வந்து அப்படியே பண்ணிருக்காங்க. வந்து பயங்கரமா பஞ்சு கிஞ்சுன்னு போயிட்டு இருக்கும். இது அது மாதிரி இல்லாம வாடா ஒத்தைக்கு மோதலாங்கிற மாதிரி இருக்குது. 2 பேருக்கும் கரெக்டா இருக்கு. 2 பசங்க சண்டை போட்டா எப்படி இருக்கும்? சும்மா ஒருத்தலாம் பார்த்தா மாடு மாதிரி இல்ல, ஒருத்தன் பார்த்தா ஹீரோ சின்னதா இருப்பான், அப்படிலாம் இல்லாம கரெக்டான காம்போ. உன் ஸ்ட்ரென்த் என்ன, என் ஸ்ட்ரென்த் என்ன, மோதி மாதிரி இருக்குது. அதுக்கு தேவையான ஃபைட்ஸ் ஸ்டோரி தான் ப்ரோ. அதாவது ஒரு மதர் ஸ்டோரி தான். சாட்டர்டே மட்டும் ஃபைட் பண்ற மாதிரி அவங்க அம்மா வாங்கி ப்ராமிஸ் வாங்கிருப்பாங்க. சோ அதுக்காக மட்டும் சாட்டர்டே மட்டும் இதாகிறாரு. அந்த ஃபைட் சரி. அப்படி அவர் பர்ஃபார்மன்ஸ் எப்பவும் அல்டிமேட்டா அவரோட இது பாக்குறப்ப எப்படி இருக்கு? மாநாட்டுக்கு அப்புறம் பாக்குறப்ப எப்படி இருக்கு அவரோட? அது விட்டுருங்க, அந்த படம் கம்பேர் பண்ணா இந்த படத்துல ஒரு வேற மாதிரி நல்லா பண்ணிருக்காரு. வேற மாதிரி பண்ணிருக்காரு. பிரியங்கா மோகன் எப்படி போகும்? எல்லாரும் பாக்கலாம். நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பர். நானி படத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து சரியா போகல எந்த படமும். அதுக்கப்புறம் நிறைய படம் வந்தது. ஆமா, நானி வந்து நாளைக்கு நிறைய பார்த்தேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு படம் பார்த்தேன். லோக்கல் நிறைய படம் வந்தது. தெலுங்குல நிறைய பண்ணிருக்காரு. பட் இங்க வந்து நான் இப்பதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறேன். நானி படம் ரொம்ப நல்லா இருக்கான். இந்த படம் ரொம்ப நல்லா எக்ஸ்பெக்டட் சீன்ஸ் இல்லாம மாஸ் மசாலா தான். இது ஸ்கிரீன் பிளேயோட பார்க்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும். இந்த தில் தூள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த பேட்டர்ன்ல வர படம். பட் அந்த மாதிரி கிடையாது, பட் அந்த பேட்டர்ன்ல இருக்கு. ஒரு டிஃபரெண்டான ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா. சரி சார், இப்ப நீங்க வந்து நானிக்காக வந்தீங்களா இல்ல எஸ் ஏ சூர்யாக்காக வந்தீங்க? ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலி நானி படம் பார்க்கணும் தான் வந்து எஸ் ஏ சூர்யா ஆக்ட் பண்ணிருக்காரு. நானி வந்து ஏன்னா எனக்குமே நானியோடைய அவர் வந்து ஒரு கிரிக்கெட் வச்சு ஒரு படம். ஸோ அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு சரி நானி படம் பார்க்கலாமே. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கண்டிப்பா ஃபுல்ஃபில் ஆச்சு. ரொம்ப வந்து போர் அடிக்காம ரொம்ப ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப டைட்டா கொண்டு போயிருக்கு. பிரியங்கா மோகனுக்கு போலீஸ் கெட்டப் கரெக்டா நல்லா இருக்கு. அது ஒரு கேரக்டர் நல்லா டிஃப்ரெண்டான கேரக்டர் தான். அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் அந்த இதான் கொண்டு வரும். சூர்யா சாரோட நடிப்பு எப்படி இருக்கும்? அந்த மாநாட்டுல நம்ம அப்படி பார்த்தோமா அந்த மாதிரி தான் நல்லா பண்ணி கூட கேரக்டர் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேட்டர்ன் தான். பட் வந்து இதுக்கு நல்ல சூட் ஆயிருக்கு. விஜய் சேதுபதி, அம்சரகன் இவங்க தெலுங்குல போய் ஒரு போடு போட்டாங்க. இவர் இப்பதான் போயிருக்காரு. சூர்யா சேதுபதியோட பேட்டர்ன் வேற, அவரும் நல்லா ஆக்டர் தான். பட் இருந்தாலும் இவரோட மாஸ் அந்த ஷோலையில ஒரு டைப்ல ஒரு மாதிரி மாசா இருக்கு. படம் பார்க்கலாம். ரொம்ப ஒரு ஆக்ஷனாவும் ரொம்ப ஃபாஸ்டாவும் போகும். ஸ்லோவாலாம் இல்லாம வந்து ஃபாஸ்டா கடை இந்த பக்கம் ரேம்போ மூவி. சூர்யா நடிப்பு எப்படி இருக்குது? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நானியோட நடிப்பெல்லாம் எப்படி இருக்குது? எப்படி சார் நானிக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த படம் நமக்கு கேங் லீடர் அது நிறைய நடிச்சார். பட் அவ்வளவு இது இல்ல.
இப்ப இந்த படம் பாக்குறப்ப எப்படி இருக்கும்? கம்பேக் மாதிரி தாங்க இருக்கு நானிக்கு. நல்லா இருக்குங்க. எனக்கு எஸ் சூர்யா வில்லனா பண்ணிருக்காரு, அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. தெலுங்குல போயும் அவர் பண்ணிருக்காரு. தெலுங்கு எடுத்துனா விஜய் சேதுபதி, சமுத்திரக்கனி இவங்க 2 பேரும் பயங்கர மாஸ் வந்துட்டு இருந்தாங்க. இல்ல இப்ப இவர் என்ட்ரி ஆயிருக்காரு. எப்படி இவர் தாங்க நீங்க அவ்வளவு நார்மலா தமிழ்ல பண்ற மாதிரி தான் பண்ணிருக்காங்க. இவரு தமிழ்ல பண்றது கூட டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. தெலுங்குல போய் இல்ல பாக்குறவங்களுக்கு எல்லாம் அவர் போய் அடிக்கணும்ன்ற மாதிரி ஒரு நல்லா பண்ணிருக்காரு. சூர்யா சாட்டர்டே அப்படின்னு டைட்டில் இருக்குல்ல, அது உங்களுக்கு இந்த கதைக்கு அதுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்ல உங்களுக்கு அது புரியுதா? இந்த லாங்குவேஜ் மூவி அந்த லாங்குவேஜ் பார்க்க வரணும். இந்த தெலுங்குல பார்க்கணும் தான் வந்தேன். நான் ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்தோம்னா அது ஆனா அது புரியல உங்களுக்கு. டைட்டிலுக்கு கதைக்கு சம்பந்தம் டைட்டிலுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. பிரியங்கா மோகன் வந்து போலீஸ் கெட்டப்ல வராங்கல்ல, அது கெட்டப் கரெக்டா இருக்கா? அந்த கேரக்டர் அவங்க நல்லா இருக்கு. நானியோட எந்த அளவுக்கு நடிப்பு உங்களுக்கு இதா இருக்கு? நல்லா பண்ணிருக்காங்க. கொஞ்சம் பண்ற மாதிரி தான். படம் எப்படிங்க இருக்குது? படம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் அதான் கமர்ஷியல் அதுக்கேற்ற ஸ்டோரி லைன்ல பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் லென்த் படம், கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் டிராக் ஆகும். மற்றபடி ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான்வி படத்துக்கு அப்புறம் நானியோட படம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் நிறைய படம் வந்து சரியா போகல. ஆமா, இப்ப இந்த படம் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க? இல்ல அதுதான் அவர் வந்து டிஃப்ரெண்ட் ட்ராக்ல ட்ரை பண்ணதுனால படம் வந்து அந்த ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். இது கமர்ஷியல் ஃபேன் பேஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் படம். கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் ஹீரோவா பார்க்கணும் இது பண்ணோம்னா அவர் வந்து கண்டிப்பா இந்த படம் வந்து பார்க்கணும். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இப்ப வர படம் எல்லாமே கொஞ்சம் 3 hours இழுக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் அந்த டிராக் தெரியுது செகண்ட் ஹாஃப். எஸ் ஏ சூர்யா மாநாடு படத்துக்கு அப்புறம் இதோட இது எப்படி இது பண்றாங்க? அவரை இப்ப எல்லாமே வந்து வில்லன் இதுவாவே ட்ரெண்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவர் நடிச்சா வந்து படம் ஹிட் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட் ஆயிருக்கு. பட் என்னன்னா இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு படம் வந்து. அவரோட கேரக்டருக்கு வந்து அந்த ஸ்ட்ராங்கா நானிக்கு ஈக்குவல் வில்லன் அந்த ரோல்னா பக்காவா பண்ணிருக்காரு. சூர்யா சாட்டர்டேன்னு வச்சிருக்காங்கல்ல டைட்டில், அது உங்களுக்கு புரியுதா என்ன இதுன்னு? ஸ்டோரி லைனே அது பேஸ் பண்ணி இப்ப சொல்லிட்டேன்னா வந்து அது கதையை சொல்ற மாதிரி பாருங்க புரியும். பிரியங்கா மோகன் அவங்கள ஜஸ்ட் இதுக்காக தான் யூஸ் பண்றாங்க. அது என்ன சொல்றது, அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும்ல, அதாவது வச்சிருக்காங்க. பட் மோஸ்ட்லி ஹீரோயின் பேஸ் ஸ்டோரி கிடையாது. சென்டிமெண்ட் இருக்கு. அம்மா சென்டிமெண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகும் படம். அது ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அப்படிதான் போகும். இதுதான் வந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் போயிட்டு கடைசியில முடியும் போது